கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணைகளினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்பது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த நல்ல பிதாவே, நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த அற்புதமான இந்த கிருபையின் பரிசுத்தமான நம்முடைய ஓய்வு நாளுக்காக இந்த கால வேளையிலே நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களில் திரும்பி பார்க்கும்போது எங்கள் கர்த்தர் எங்களை கண்ணின் மணியை போல காத்து, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா நோய்க்கும், எல்லா விக்கனங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் உம்முடைய மகா பெரிய இரக்கத்தினால் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத உம்முடைய ஈவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவரீர், உடைய பிள்ளைகளாக நாங்கள் உடைய சமூகத்துக்கு கூடி வந்திருக்கிறோம். எங்களிடத்திலே குற்றம் குறைகள் இருக்குமானால் ஒரு விஷயா எங்களை மன்னியும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே ஒரு விசை எங்களை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தாவே, எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய யோசனைகள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய திட்டங்கள் பரிசுத்த ஆவியானவரே உம்மை துக்கப்படுத்தி இருக்குமானால் ஒரு விசை எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆராதனை கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, துவக்கத்திலிருந்து முடிவு வரைந்தும் உம்முடைய ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய தேசத்தில் நடக்கிற ஆராதனைகளுக்காக செபிக்கிறோம். மிக கடினமான சூழ்நிலைகளில் உம்மை ஆராதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யும். உடைய நாமத்தினை மகிமைப்படுத்திக் கொள்ளும். உடைய மெல்லிய சத்தத்தின் மூலமாக உம்முடைய மக்கள் ஆறுதல் அடையவும், தேற்றப்படவும், பலப்படுத்தப்படவும், உமக்கு கீழ்ப்படியவும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி எங்கள் அருமை ரட்சகரும் மீட்புறமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையேற பெற்ற நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பாடலுக்காக கடந்து போவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். போற்றுகின்றோம்.
கர்த்தரும் நீரே. என்னை உமக்கு என்றும் அர்ப்பணிப்பேன். என் வாழ்வில் ஜோதியும் நீரே. Alleluia, 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 உன்னை எரித்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கில்லையே. துதிகரம் துணித்து மகிழ்வார். உன்னை எரித்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கில்லையே. துதிகரம் துணித்து மகிழ்வார். Alleluia, Alleluia, சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே. இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். Alleluia, 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 கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவஜனங்களே, நாம் சங்கீத பகுதியை வாசிக்க கேட்போம். நம்மத்தில் நம்முடைய திருச்சபை உதவிக்காரர் சகோதரர் கோதண்டன் அவர்கள் சங்கீதங்களின் புத்தகம் 128 1 முதல் 6 வசனங்கள் முடிய வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதங்களின் பகுதி 128 1 முதல் 6 முடிய வாசிக்க கேட்பீர்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்.
நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து போக இருக்கிறோம். நம்மத்தில் நம்முடைய திருச்சபை உதவிக்காரர் சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மை ஜெபத்தில் நடத்துவார். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை உயிர் தேர்ந்த நல்ல வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, துதிகள் மத்தியில வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, உம்மை துதிக்கும்படியாகவே அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளில உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டவும், உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தவும் பிரசித்தப்படுத்தவும் கர்த்தாவே, எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்த இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புக்காக, நல்ல நேரத்துக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் அப்பா கேட்க இருக்கிறதான உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்துல வருகிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தாவே, எங்களோடு கூட நீர் இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிற ராஜா. உம்முடைய வார்த்தையோடு கூட கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவரை நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் சந்திக்கிற அப்பா இந்த பாதகமான சூழ்நிலையில கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய்விடாதபடிக்கு முடியாவியானவரை கொண்டு கர்த்தாவே எங்களுடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தும்படியாக, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படியாக, நாங்கள் விசுவாசத்துல நிலைத்து நிற்கும்படியாக உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்களோடு கூட வெளிப்படும்படியாக, இடைப்படும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய வார்த்தையானது கர்த்தாவே எங்களுக்கு ஆறுதலும் தேறுதலுமாய் ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை கர்த்தாவை ஸ்திரப்படுத்துகிறதுமாய் இருக்க நாங்கள் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ராஜா, இதோ உம்முடைய வார்த்தையை இந்த காணொளி மூலமாக காண்கிற உம்முடைய மக்களை கர்த்தாவே நீர் உம்முடைய வார்த்தை கொண்டு இடைப்படும்படியாக, உம்முடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே அவர்களோடு ஆண்டவரே நீர் பேசும்படியாக, அவர்களுக்கு தைரியத்தின் ஆவியை கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினால நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய வார்த்தையினால அப்பா உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேசுகிற தாசரை மறைத்து அப்பா நீர் எங்களோடு கூட வெளிப்படும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கேட்கிற யாவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீரே எங்களை ஆண்டு கொள்ளும், நீரே எங்களை வழிநடத்தும், நீரே எங்கள் மூலமாய் மகிமைப்படும். சகல துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் அரும ரட்சகரும் மீட்புறமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். உங்களோடு கூட சேர்ந்து நம்முடைய பரிசுத்த தேவனை ஆராதிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நமக்கு ஒரு விடுதலையின் செய்தி இருக்கும் என்று விசுவாசியுங்கள். நாம் ஆராதனையில் திருச்சபை அவயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து நாம் மல்கியா புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து தேவன் நேசிக்கும் பரிசுத்தம் என்கிற தலைப்பில் குடும்ப வாழ்வை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். மல்கியாவில் நிறைய விஷயங்களை கடவுள் பேசுகிறார். ஆனால் குறிப்பாக நாம் பக்தி உள்ள சந்ததி எப்படி உருவாக்கப்பட வேண்டும், எப்படி உருவாகும், அதற்கான தடைகள் என்ன என்பதை குறித்து நாம் ஆழ்ந்து சிந்தித்து வருகிறோம்.
இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு முகவுரை உங்கள் மத்தியில் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். திருமண வாழ்க்கையை கடவுள் ஏற்படுத்தினார். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை. இது கடவுளுடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அவருடைய விருப்பம். இது கடவுள் ஏற்படுத்தினார். இது மனுஷனுடைய கண்டுபிடிப்பு அல்ல. 2, திருமணம் என்பது ஒரு நிகழ்ச்சி அல்ல. ஏதோ 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் முடிந்து போகிற ஒரு நிகழ்ச்சி திருமணம் அல்ல. ஒருவேளை திருமணத்துக்கு வருகிறவர்களை பொறுத்த வரைக்கும் தாலி கட்டி முடிச்ச உடனே திருமணம் முடிந்து போனது என்று நினைக்கிறார்கள். ஆனால் திருமண தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் திருமணம் திருமணத்தில் முடிவதில்லை, திருமணத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. அது மரணத்தில் தான் முடிவடையும். 3, திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அல்ல, அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை ஒப்பந்தத்துக்கும் உடன்படிக்கைக்கும் முற்றிலும் வித்தியாசமானது. முற்றிலும் வித்தியாசமானது. ஒப்பந்தம் என்பது லாபம் நஷ்டம் என்கிற அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுகிறது. உடன்படிக்கை என்பது அன்பின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுகிறது. திருமணம் என்பது ஒப்பந்தம் அல்ல, அது உடன்படிக்கை. அதை பற்றி நாம் படிக்க போகிறோம். 4, திருமணம் ஒரு நோக்கமற்றது அல்ல, அதுக்கு உன்னதமான நோக்கத்தை கடவுள் வைத்திருக்கிறார். அந்த திருமணத்தின் நோக்கம் பரிசுத்த கடவுள் பரிசுத்தவான்களை கொண்டு பரிசுத்த நோக்கத்திற்காக பரிசுத்த திருமணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன் அப்படி செய்தார்? பரிசுத்த சந்ததியை, பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க கடவுள் அப்படி அதை பார்க்கிறார். 5, திருமணத்தை யார் தீர்மானிப்பது? திருமணத்தை ஏற்படுத்துவதற்கும் தீர்மானிப்பதற்கும் சற்று வித்தியாசம் உண்டு. அது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திருமணத்தை யார் தீர்மானிப்பது? இன்றைக்கு அந்த திருமணம் என்கிற துவக்கம், குடும்ப வாழ்க்கையின் துவக்கம், நிறைய குடும்பத்தில் அந்த ஆரம்பம் சரியில்லாவிட்டால் முடிவு சரியாக இருப்பது ரொம்ப கடினம். அப்போ என்னுடைய திருமணத்தின் நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். அப்போ திருமணத்தை தீர்மானிப்பது எது? நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன். எது? இன்றைக்கு ஒருவேளை திருமணம் செய்து கொள்ளப் போகிற அந்த தம்பதிகள் தீர்மானிப்பதை காட்டிலும் பொருளும் பணமும் சொத்துக்களும் திருமணத்தை தீர்மானிக்கிறது. சொத்துக்கள் அடிப்படையில் திருமணம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும், ரொம்ப விளக்கம் தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் வெட்கப்பட வேண்டிய விஷயம், திருமணத்தை ஜாதி தீர்மானிக்கிறது. கிறிஸ்தவ திருமணத்தை ஜாதி தீர்மானிக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் கண்டிப்பாக ஜாதி பார்க்க வேண்டும். ஜாதி பார்க்காமல் ஒரு கிறிஸ்தவ திருமணம் செய்யக்கூடாது. 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, கிறிஸ்தவர்கள் எந்த ஜாதி என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். 2வது, அந்த ஜாதிகளை பொண்ணெடுக்கும் போது அவர்கள் உங்களுக்கு பொருத்தமானவர்களா என்று பொருத்தம் பார்க்க வேண்டும். ஜோடி பொருத்தம். என்னங்கய்யா இப்பதான் சொன்னீங்க திருமணத்தை ஜாதி தீர்மானிக்க கூடாதுன்னு? உலகம் பார்க்கிற ஜாதி வேறு, கடவுள் பார்க்கிற ஜாதி பரிசுத்த ஜாதி. இந்த உலகத்தில் 2 ஜாதி தாங்க இருக்கு. ஒன்று பாவ ஜாதி, இன்னொன்று பரிசுத்த ஜாதி. ஏசாயாவில் சொல்லுகிறார் பாவ ஜாதி, பேதுரு சொல்லுகிறார்
பரிசுத்த ஜாதி. மறந்துவிடக்கூடாது. இந்த பரிசுத்த ஜாதி என்றால் யார்? சர்வத்துக்கும் அதிகாரியாக இருக்கிற, சர்வத்துக்கும் காரணராக இருக்கிற கடவுள், உலகத்தை படைத்த சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய அனாதி சிநேகத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளை அவர் பிரித்தெடுத்து தன்னுடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தினால அவருடைய பாவங்களை கழுவி எவர்களை அவர் மீட்கிறாரோ அந்த மீட்கப்பட்ட ஜனம்தான் பரிசுத்த ஜாதி. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்த ஜாதி. அப்போ திருமணத்தை முதல்ல நான் பார்க்க வேண்டியது, அது மணமகனோ மணமகளோ, முதல்ல அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பெண்ணை தான், ரட்சிக்கப்பட்ட ஆணை தான் திருமணத்திற்கு பரிசுத்த ஜாதியிலிருந்து நான் தீர்மானிக்க முடிகிறது. ரட்சிக்கப்பட்டவன் தான் பரிசுத்த ஜாதி. அப்ப ஜோடி பொறுத்தன என்ன? என்னுடைய ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஞான ஸ்நானம், ஒரே கடவுள், ஒரே மெய் தேவன், இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்கள் தான் எனக்கு பொருத்தமானவர்கள், எனக்கு சரியான ஜோடி, பொருத்தமான ஜோடி. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் திருத்துவத்தை மறுதலிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். சிலை வழிபாடு செய்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்து கடவுள் அல்ல என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். அப்போ நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த பெண்ணை எடுத்தாலும், எந்த மகனை நமக்கு நாம் திருமணத்துக்கு தேர்வு செய்தாலும் ஜோடி ரொம்ப முக்கியம். என்ன ஜோடி? ஆவிக்குரிய நம்பிக்கை, விசுவாசம், நாம் பொருத்தத்தை பார்க்க வேண்டும். இதன் அடிப்படையில் என்னுடைய திருமணம் தீர்மானிக்கப்பட வேண்டும். பணம் அல்ல, பொருள் அல்ல, உலகம் பார்க்கிற ஜாதி அல்ல. இது என்னுடைய திருமணத்தை தீர்மானிக்க கூடாது. சரிங்களா? 6, திருமணத்தின் நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். திருமணத்தின் நோக்கம், நான் நிறைய குடும்பங்களை திருமணத்துக்காக நான் சந்திக்கும் போது அது அவங்க தப்பாக நினைச்சாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயல்பாகவே அவர்கள் பேசுவார்கள். என் வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க, எனக்கும் வயசாகிடுச்சு, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணால் அதை வீட்டில் வந்து பார்த்துக்கும், சாப்பாடு செஞ்சு போடும், வீட்டில் சுத்தமாக வச்சுக்கும், துணி துவைச்சி போடும். அப்போது நிறைய பேருடைய சிந்தையில் நான் இதெல்லாம் செய்வது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அடிப்படை நோக்கம், திருமணத்தின் நோக்கம் வீட்டுக்கு வேலை செய்வதற்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பதல்ல. அதுக்கு ஒரு வேலைக்காரி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுது நம்ம பிள்ளைங்களுக்கு. தயவு செய்து உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காகவோ, வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காகவோ சில விசுவாசிகளை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் உலகத்தின் சிந்தனையில் இருப்பார்கள். ஐயா, இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் திருந்துருவான், அடங்குவான். கால் கட்டுனா கிராமத்தில் திருமணம் பண்ணிட்டான்னா இவன் ஒரு வேளை சரியாயிடுவான். உன் பிள்ளை, உன்னுடைய மகன் மனம் திரும்புவதற்கு, சரி செய்வதற்கு திருமணம் அல்ல, அதுக்கு சுவிசேஷம்தான். இப்போ திருமணத்தின் நோக்கம் என்ன? பரிசுத்த கடவுளுடைய பரிசுத்த திட்டத்தை பரிசுத்த வாழ்க்கையில் நிறைவேற்றுவது. இப்போ என்னுடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். சரிங்களா? அது இல்லைன்னா திருமணத்தில் ரொம்ப பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து போவோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கலாங்களா? மல்கியா 2ஆம் அதிகாரம் 14, 15 மறுபடியும் வாசிக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாரமும் அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். கர்த்தர் உனக்கும்
உன் இள வயதின் மனைவிக்கும் அவர் சாட்சியாக இருக்கிறார். உன் தோழியும் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. கடவுள், நீங்கள் ஆண்கள், புருஷர்கள் மிக மிக நீங்கள் கவனமாக நீங்கள் இந்த செய்தியை பயபக்தியோடு கேட்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் விளையாட்டாக உங்கள் திருமணத்தை ஆரம்பிச்சிருக்கலாம், சந்தோஷமாக உங்கள் திருமணத்தை ஆரம்பிச்சிருக்கலாம், மகிழ்ச்சியோடு உங்கள் திருமணத்தை ஆரம்பித்திருக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை எப்படி முடிக்கப் போகிறீர்கள்? மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துக்கத்தில் முடிக்கப் போகிறீர்களா? ஏங்க, ஒரு ஒரு மனைவியானவளை வேலையை தவிர நீ அதிகமான நேரத்தை உன் மனைவியிடத்தில் செலவு செய்கிறார். அதிகமாக நீ சந்திக்கிற ஒரு நபர் இருப்பார்களானால் அது உன்னுடைய மனைவி. இரவில் கடைசியாய் பார்க்கிற ஒரு முகம் என்னுடைய மனைவி. காலையில் எழுந்து முதல்ல பார்க்கிற முகம் என்னுடைய மனைவியே தான் இருக்க முடியும். அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு உறவு. ஒரே சரீரம், ஒரே படுக்கறை, ஒரே வாழ்க்கைக்காக இணைக்கப்பட்டீர்கள். கடவுள் என்ன சொல்றாரு? நீங்க மறுபடியும் அந்த 14வது வசனத்தை வாசிப்பீர்கள். என்ன? ஏன் என்று கேட்கிறீர்கள்? ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். கர்த்தர் உனக்கும், இப்ப பேசுது யாருன்னா கணவனோடு பேசுகிறார். புருஷனே, உனக்கும் உன் மனைவிக்கும், உன் இளவயதின் மனைவி கடவுள் சாட்சியா இருக்கிறார். எதுக்கு அவர் சாட்சியா இருக்கிறார்? நீங்க மறந்துடாதீங்கம்மா, நம்முடைய திருமண வாழ்க்கையை துவங்கினவர், நம்முடைய திருமணத்திற்கான மிக மிக உண்மை சான்றாக அவர் இருக்கிறார். அவர்தான் மெய்யான சாட்சி. மெய்யான சாட்சி சொல்லிட்டு அவர் மனைவியை புருஷனுக்கு 2 உறவின் அடிப்படையில் அறிமுகப்படுத்துகிறார். உன் தோழியும், மனைவியானவள் முதலாவது உனக்கு தோழி. உனக்கு எப்படி ஆண் நண்பர்கள் இருக்கிறார்களோ, அந்த ஆண் நண்பர்களிடத்தில் பழகும்போது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாய் பழகுகிறாயோ, உன் ஆண் நண்பர்களை சந்திப்பதற்கு எவ்வளவு ஆவலோடு காத்திருக்கிறாயோ, உன் ஆண் நண்பரோடு கூட சேர்ந்து நீ எவ்வளவு மகிழ்ச்சியாய் நேரத்தை செலவழிக்கிறாயோ, அதே வண்ணமாக உனக்கு பெஸ்ட் நண்பர், ஒரு உனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு இருக்குமானால் அது உன்னுடைய மனைவி, உன்னுடைய கணவன். அந்த நட்புக்கு வெளியே தான் மற்ற நட்புகள். இந்த தோழி என்பது நண்பர்களை குறிக்கிற வார்த்தை. ஆண்டவர் சொல்ல, உன் மனைவி முதலாவது உனக்கு ஒரு சிறந்த நம்பகத்தன்மையான உறவு கொள்கிற ஒரு நட்பாக அவள் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலேங்க ஒரு ஆண்மகன் அதிகமாய் தன் மனதை திறந்து பேசுகிற ஒரு இடம் இருக்குமானால் அது நண்பன், உயிர் நண்பன். நமக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோம். சாரி, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கிறார். நீங்க மறந்து விடக்கூடாது. உங்களை பார்த்தா ஹாய் சொல்லிட்டு போற ஆள் இருக்கிறார். அது ஒரு கூட்டம். உங்களை பார்த்து விஷ் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார். இன்னொரு கூட்டம் இருக்குது, உங்களை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து என்ன ஒரு மாதிரி ஆகிறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு விசாரிக்கிற நண்பர்கள் இருக்கிறார். ஆனால் ஒரு சில நண்பர்கள் இருக்கிறார்கள், உன்னை பார்த்தோன்னே புரிஞ்சு கொள்வார்கள். இல்லை நீங்கள் எப்போ மாதிரி இல்லையே, நீங்கள் அழுதா அவங்க அழுவாங்க, நீங்கள் சாப்பிடலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் உலகத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு சின்ன வேதனை என்றால் உங்களோடு கூட அந்த வேதனையை, வலியை
அவர்கள் உணர்வார்கள். அந்த வேதனையிலிருந்து வெளிவருவதற்கு உதவி செய்வார்கள். அதனால்தான் இயேசு சொல்றார், ஒரு நல்ல நண்பன் தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க முடியும். அந்த நட்பு என்பது அவ்வளவு உன்னதமானது. கடவுள் முதல்ல என்ன சொல்றாரு, உலகத்தில் உனக்கு எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம், எத்தனையோ உறவுகள் இருக்கலாம். இந்த எல்லா உறவை காட்டிலும் உன் மனைவியை போல ஒரு உறவு உனக்கு கடவுள் கொடுக்கவில்லை. அந்த அந்த மனைவி ஸ்தானத்துல எந்த உறவையும் நீ வைத்து பார்க்க கூடாது. உன் அம்மா அப்பா கூட வச்சு பார்க்க கூடாது. அது வேற. உன்னதமான ஒரு உறவை தான் மனைவி என்று தோழியை கடவுள் உனக்கு அறிமுகப்படுத்துகிறார். உன் மனைவி உனக்கு மனைவி மாத்திரமல்ல, மறுபக்கம் உனக்கு ஒரு நல்ல நட்பு உள்ள தோழியாக இருக்கிறார். அப்ப அவளிடத்துல நீ பேசு, உன் இருதயத்தை வெளிப்படையாக பேசு. நான் நிறைய நம்ம தம்பிமார்களை பார்ப்பேன், நிறைய நண்பர்களை பார்த்துருக்கேன். சபைக்கு வர நிறைய சகோதரி விசாரிப்பாங்க, சிஸ்டர் சாப்பிட்டீங்களான்னு வாங்க. பொண்டாட்டி சாப்பிட்டுதான்னு கேட்க மாட்டாங்க. நான் பார்த்துருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், முதல்ல உன்னுடைய மனைவியை தோழியாக பார்க்க கற்றுக்கொள். அவளிடத்தில் வெளிப்படையாக பேசு, வெளிப்படையாக அவளிடத்தில் நேரத்தை செலவு செய், மனமகிழ்ச்சியோடு அவளிடத்தில் நேரத்தை செலவு செய் சொல்லிட்டு, அவள் தோழியும் உடன்படிக்கையின் மனைவியாயிருக்கிறாள். ஒப்பந்தத்தில் தேர்வு செய்யப்பட்ட மனைவி அல்ல, அவள் உடன்படிக்கையின் மனைவி. இந்த உடன்படிக்கை என்பது இது மெய்யான தேவனுடைய அன்பிலிருந்து பிறப்பது. உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையில் அந்த உடன்படிக்கைக்கு பின்னால உண்மை இருக்கிறது, அந்த உடன்படிக்கை பின்னால அன்பு இருக்கிறது, அந்த உடன்படிக்கை பின்னால நம்பிக்கை இருக்கிறது. அது எல்லாவற்றையும் கட்டிடும் கடவுள் இருக்கிறார். இந்த உடன்படிக்கை வெறும் உடன்படிக்கை அல்ல. நம்ம உடன்படிக்கை பண்றோம், வாழ்விலும் சாவிலும், துக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் நிறைய வாக்குறுதி கொடுக்கிறோம். இதுக்கு பின்னால உண்மை, அன்பு, பரிசுத்தம், கடவுள், இவர்கள் எல்லாம் அந்த உடன்படிக்கைக்கு பின்னால் இருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கையின் மனைவி என்பது உலகத்தில் உள்ள எல்லா தம்பதிகளை காட்டிலும் வேறு பிரித்து கடவுள் உனக்கு காட்டுகிறார். அவள் உடன்படிக்கையின் மனைவியாக இருக்கிறார். இதுக்கு கடவுள் உங்களுக்கு சாட்சியா இருக்கிறார். உன்னுடைய இள வயதின் மனைவிக்கு கடவுளே சாட்சி. உடன்படிக்கை, சாட்சி, திருமணம், இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது, சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கு. நீ உடன்படிக்கையிலிருந்து வெளியே போக முடியாது, கர்த்தருடைய சாட்சியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. திருமணம் என்கிற அந்த விவாக பஞ்ச கட்டுக்குள் அதிலிருந்து நீ வெளியே போக முடியாது. ஏன்னா இது கிறிஸ்தவ திருமணம். அதனால தான் நீங்க எப்போதும் கணவன் மனைவி என்கிற அந்த உன்னதமான திருமண வாழ்வை பார்க்கும்போது நீங்கள் எப்போது கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. சரி, நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 வாசிக்கலாமா? ஏற்கனவே போற வாரம் நான் படித்தோம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இது முழு திருச்சபைக்கு கொடுக்கிறார், ஒரு தனி நபர்களுக்கு அல்ல. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தில் கொண்டு. அப்படியே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே
எப்படியே நீங்கள் எப்படி உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுகிறீர்களோ அதே வண்ணமாக கிறிஸ்து திருச்சபையிலே அன்பு கூறுகிறார். அதான் நாங்கள் சிந்தித்தது. வாசிங்க. அப்படியே அந்தப்படியே அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இந்த கணவன் மனைவி இந்த ரெண்டு பேருக்கும் கடவுள் கொடுக்கிற விஷயம் என்ன? கணவன் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், மனைவி கீழ்ப்படிதலை வெளிப்படுத்த வேண்டும். நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மெய்யான கீழ்ப்படிதல் தேவனுடைய அன்பிலிருந்து தோன்றுகிறது. மெய்யான கீழ்ப்படிதல் அன்பிலிருந்து தோன்றுகிறது. மெய்யான அன்பு கீழ்ப்படிதலிருந்து தோன்றுகிறது. நீங்க அன்பையும் கீழ்ப்படிதலும் பிரிக்க முடியாது. ஆனாதான் நம்முடைய திருமண வாழ்வுக்கான மிக ரகசியமாக அதை கடவுள் கட்டளையிடுகிறார். அது திருமணத்தின் வெற்றிக்கான ரகசியம், திருமணத்தின் ஆரோக்கியத்துக்கான ரகசியம், திருமண வாழ்வின் மகிழ்ச்சிக்கான ரகசியம் அன்பு, கீழ்ப்படிதல். அன்பிலிருந்து கீழ்ப்படிதல் வர வேண்டும், கீழ்ப்படிதலிருந்து அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும். இல்லைன்னா அது முரண்பாடா போயிடும். அது கிட்டத்தட்ட 4 அன்பு இருக்குதுங்க. நம்ம இந்த வாரம் பார்க்க போறதில்லை. அகாப்பே என்கிற அன்பை பற்றி தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அது கிரேக்க வார்த்தையில் அது தேவ அன்பு, மாசற்ற அன்பு. இந்த அன்புக்கு காமம், காதல், நேசம் என்கிற 3 விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அது வேறு. ஆனால் இந்த அன்பு என்பது எதிர்மறையான சூழ்நிலையில வெளிப்படுத்தப்படுகிற அன்பு. எதிர்மறையான சூழ்நிலை, சாதகமான சூழ்நிலையில் அல்ல. அன்பு, இந்த அன்பு அகாப்பே என்கிற அன்பு தகுதி பார்த்து கொடுக்கப்படுவதல்ல. ஏன்னா கிறிஸ்து சபையை தகுதியின் அடிப்படையில் நேசிக்கவில்லை. ஒருவேளை கிறிஸ்து நம்மெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கான தகுதி பெறுகிற வரைக்கும் காத்திருக்கவில்லை. தகுதி பெற முடியாது, அது வேற. நிபந்தனையற்ற முறையில கிறிஸ்து என்னை நேசித்தார். தகுதி இல்லாத சூழ்நிலையில கிறிஸ்து என்னை நேசித்தார். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் திருச்சபையை கடவுள் நேசித்தார். எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் திருச்சபையை இயேசு நேசித்தார். இன்னும் சொல்ல போனார், அவர் நேசித்த அந்த திருச்சபைக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருந்தார். அதாவதுங்க, நீங்கள் யோவான் 3:16 பார்த்தீங்கன்னா, அவர் இவ்வளவா அன்பு கூர்ந்தார். யாரிடத்துல? அவர் பிதாவானவர் எவர்களை அதிகமாய் நேசித்தாரோ அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்காக எது ரொம்ப சிறந்ததோ அந்த சிறப்பானதையே அந்த பிள்ளைகளுக்காக கொடுத்தார். பிதாவுக்கு எது ரொம்ப சிறப்பானது? தன்னுடைய குமாரன், தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராம் தான் நேசிக்கும் திருச்சபைக்காக மிக உயர்ந்த தன்னுடைய குமாரனை, மிக உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் நேசிக்கிற தன்னுடைய குமாரனை அந்த திருச்சபைக்காக கொடுத்தார். இதுக்கு பேர் தான் அகாப்பே அன்பு. இதுதான் ஒரு புருஷன் கணவனிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து திருச்சபையை நேசித்தது போல உன் மனைவியை நீ நேசிக்க வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் எப்படி புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அந்தபடியே நானும் திருச்சபையிலே அன்பு கூர்ந்திருக்கிறேன். இப்போ என்னுடைய மனைவியை நேசிப்பதற்கு எனக்கு யார் மாடல்? கிறிஸ்து. அவர் எப்படி திருச்சபையை நேசித்தாரோ அப்படி என் மனைவியை நான் பார்க்க வேண்டும், நேசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். அது சொல்லிட்டு 26 சொல்றாரு. வாசிங்க. நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரத்திலே முதலையானவைகள் ஒன்று
இல்லாமல் பரிசுத்தமும் பெயரற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளை இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. இந்த பாவிகளாகிய மீட்கப்பட்ட அந்த மக்களுக்காக பரிசுத்த கடவுள் தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். அந்த சபைக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு அந்த சபையை விட வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. இந்த உலகத்தை அவர் படைத்த படைப்புகளிலே அவருக்கு ரொம்ப முக்கியமானது திருச்சபை, அந்த திருச்சபை மக்கள். அந்த திருச்சபை பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். கரை திரை அற்றதாக பிதாவுக்கு முன்னால மாசற்றதாய் கொண்டு போய் நிறுத்துவதற்காக அந்த குமாரனாகிய கிறிஸ்து, மணவாளனாகிய கிறிஸ்து அந்த மணவாட்டியாகிய திருச்சபைக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். தன் வாழ்க்கையே முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறார். அந்த மனைவியை விட எனக்கு எதுவும் முக்கியம் கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் கணவன் என்கிற ஸ்தானத்தில் உங்கள் மனைவியை விட உங்களுக்கு எதுவும் முக்கியமாக இருக்கக்கூடாது. கடவுளை தவிர, கடவுளுக்கு அடுத்தது என்னுடைய மனைவி என் வாழ்க்கையில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறார். அவளுக்கு மட்டுமே உயர்ந்த இடத்தை நான் வைத்திருக்கிறேன். அவளுக்கு மட்டுமே என் வாழ்க்கையில் மிக மிக முக்கிய ஸ்தானத்தை நான் வைத்திருக்கிறேன். அவளுடைய இடத்துல நான் வேறு யாருக்கும் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க முடியாது. இது நீங்கள் விரும்புறதில்லை, இது கடவுள் விரும்புகிறார். பின்னால் பார்க்க போகிறோம். அதை கடவுள் விரும்புகிறார். அதனால தான் நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள்னா, இந்த கடவுளுடைய அன்பு, யோவான் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடவுளுடைய சத்தியத்தை கைக்கொள்ளாதவன் கடவுளிடத்தில் அன்பா இருக்க முடியாது. கடவுளிடத்தில் அன்பா இல்லாதவன் தன்னுடைய மனைவியை நேசிக்க முடியாது. நேசிக்கிறது அன்பு கூற முடியாது. அப்படி அன்பு கொண்டால் அது போலியானது. அது அகப்பே அன்பு அல்ல, அகாப்பே அன்பு அல்ல, அது வேறு. அது நீங்க என்னது ஈராஸ் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அன்பில் போய் சேர்ந்து விடும். அகாப்பே தேவனுடைய அன்பு என்பது கடவுளுடைய கற்பனையை சத்தியத்தின் அடிப்படையில் என் மனைவியை நான் நேசிக்க வேண்டும், கடவுளை நேசிக்க வேண்டும். நீங்க அந்த கடவுளுடைய சத்தியம் தான் என் மனைவியை பரிசுத்தப்படுத்தும். என் மனைவியை தூய்மைப்படுத்துவதற்கு, என் மனைவியை திருத்துவதற்கு கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு கிருபையின் ஏது இருக்குமானால், கிருபையின் ஏதுக்கள் இருக்குமானால் அது கர்த்தருடைய சத்தியம். கர்த்தருடைய சத்தியம் நீங்கள் யோவான் 17:17 சொல்றார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியத்தினால் மட்டும்தான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். அப்போ புருஷனானவன் முதலாவது கர்த்தருடைய சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். இந்த சத்தியத்தை உன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இது உன் மனைவி பார்க்கணும், கண்டிப்பா பார்ப்பாங்க. என்னுடைய புருஷன் நான் ஆராதிக்கும் கடவுளுக்கு பயந்தவன், என்னுடைய புருஷன் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன், என்னுடைய புருஷன் ஆவிக்குரிய வாழ்வுக்கு முதலிடம் கொடுக்கிறவன், என் புருஷன் மிக ஒழுக்கமானவன். உன் மனைவி கர்த்தருடைய சத்தியத்தில் நீ நடக்கும்போது இப்படிதான் உன்னை பாப்பா. கர்த்தருடைய சத்தியம் என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது என் மனைவிக்கு நான் கனத்துக்குரியவனாய் காணப்படுவேன், கனத்துக்குரியவனாய் காணப்படுவேன். இன்றைக்கு ஏங்க நிறைய மனைவிமார்கள் கணவனை மதிக்கலைன்னா அது அவங்கள மட்டும் தப்பு சொல்லக்கூடாதுங்க. அவர்கள் மதிக்கக்கூடிய நிலையில நீங்கள் வாழவில்லை. நீங்கள் விவேகமாக அவர்களை
வழி நடத்தவில்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, எபேசியர் 5ஆம் அதிகாரம், மறுபடியும் நீங்கள் 25வது வசனத்தை வாசிங்க. புருஷர்களே, அந்தபடியே அதை வாசிங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அந்த அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அன்பு கூறுவேன் என்று சொல்லவில்லை, அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லவில்லை, அன்பு கூர்ந்து. அது நிகழ்காலத்தை பற்றி பேச. எப்ப படிச்சாலும் நீங்க அவர் அன்பு கூறுறாருன்னு சொல்ற. நீங்க நான் அன்பு கூர்ந்தேன்னா கூட கடந்த காலம் ஆயிடும். இந்த அன்பு கூறுகிற ஒரு அனுபவம் என்பது, இந்த அன்புக்கு கடந்த காலம் நிகழ்காலம் கிடையாதுங்க. நான் அன்பு கூறுவேன், நான் அன்பு கூர்ந்தேன், இதுக்கு இங்க இடமே கிடையாது. அன்பு கூறுவேன், அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறேன். இது கிறிஸ்து ஒரு பிரதானமான அவருடைய அன்பின் கட்டளையாக அதை கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் அதை 28வது வசனத்தை வாசிங்களேன். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து, சொந்த சரீரமாக பாவித்து, மனைவிகளை தன்னுடைய சொந்த சரீரமாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு கோபம் வந்துடுது, இல்லை எரிச்சல் வருது, வரும். நேராக போயிட்டு ஒரு பெரிய கொம்பு எடுத்து இந்த நீங்கள் சரீரத்தை நீங்கள் அடிச்சுப்பீங்களா? அப்படி ஒருவேளை நீங்கள் உங்கள் சரீரத்தை நீங்கள் ஒரு கொம்பு எடுத்து நீங்களே அடிச்சுக்கினீங்களா, பார்க்குற அந்த உலகம் உங்களை என்ன நினைக்கும்? பைத்தியக்காரன் நினைக்கும், ஏதோ அவனுக்கு பிரச்சனை. ஒரு மனைவியை துன்பப்படுத்துவது, காயப்படுத்துவது என்பது ஒரே சரீரத்துக்கு செய்கிற துரோகம். அது நீ ஆவிக்குரிய நிலையிலே இல்லைன்னு அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, அன்பு கூறு. நீ எந்த மனைவியை நீ அன்பு கூறுகிறாயோ அந்த மனைவிக்காக உன்னை ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, உன் விருப்பத்தை விட்டு கொடு. உன் மனைவிக்கு எதுவெல்லாம் தேவை என்று நீ நினைக்கிறாயோ அதையெல்லாம் கூடுமான அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படு. கிறிஸ்துவுக்குள். இன்னைக்கு கடவுள் இந்த திருச்சபையை எந்த அளவுக்கு கனத்துக்குரியதாய் பார்க்கிறார். நீங்க அதனால்தான் பரிசுத்த பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், அந்தபடியே புருஷர்களே, அந்தபடியே. நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே, அந்தபடியே, இது எல்லாம் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவர் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால் முதல்ல உன் மனைவியை நீ படிக்க வேண்டும். எப்படி வேதத்தை படிப்பது ரொம்ப முக்கியமோ உன் மனைவியை படிப்பது ரொம்ப முக்கியம். உன் மனைவியை எப்படி படிக்க முடியும்? நீ ஆவிக்குரிய நிலையில் இல்லாம உன் மனைவி உன்னால் புரிஞ்சு கொள்ள முடியாது. உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரிய நிலையில ஒருவர் படுகிற வேதனையை புரிந்து கொள்ள முடியும், உங்களுடைய வலியை புரிந்து கொள்ள முடியும், உங்களுடைய துக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். நானே மீதி அடுத்த வார்த்தை கூட பார்க்கலாம். ஆனால் ஒரு சம்பவத்தை இன்றைக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்க இங்கிலாந்து, நீங்க அந்த வசனத்தை வாசலாம 1 பேதுரு அதை வாசல, அப்பதான் உங்களுக்கு இது புரியும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை மீதி வாசிருங்க. அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு, உங்கள் முதலாவது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு பாதிக்கப்படாதபடிக்கு. ஜெபம்னா வெறும் வார்த்தைகள் அல்ல, அது கடவுளோடு கூட எனக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவுக்கு அடையாளம் ஜெபம்.
உறவு கொள்வதற்கு கடவுள் வைத்திருக்கிற ஒரு வழிதான் ஜெபம். அப்போ ஜெபத்திற்கு தடை என்றால், எனக்கும் ஆண்டவருடைய உறவு பாதிக்கப்படக்கூடாது என்றால் என்ன பண்ணும்? உன் மனைவியை வாசிங்க. நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கென்றால், உனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், அவளை விவேகத்தோடு நீ அவளை அவர்களுடனே வாழ்ந்து அவர்களோடு கூட வாழ்ந்து, விவேகத்தோடு வாழ்ந்து, நீ உன் மனைவி கூட வீட்டில் வாழ்றது வேற, அது எல்லாரும் தான் வாழ்றாங்க. நீ அரண்மனையில் கூட வாழலாம், அது வேற விஷயம். ஆனால் உன் மனைவியோட உன்னால் விவேகமாக வாழ முடியுமா? உன்னுடைய மனைவி உன்னால் புரிந்து கொள்ள முடியுமா? இந்த எலிசபெத் ராணிங்க, இரண்டாவது எலிசபெத் ராணி, இங்கிலாந்து ராணி அவர்கள் 1953ஆம் ஆண்டு இங்கிலாந்து ராணியாக பதவி பிரமாணம் செய்தார்கள். கிட்டத்தட்ட 65 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணமானது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு 1947ஆம் ஆண்டு இங்கிலாந்து ராணிக்கு எலிசபெத்துக்கு திருமணம் நடக்கிறது. அவங்க திருமண வாழ்வில் இப்போ அவங்களுக்கு வயசு 93 வயசு என்று சொல்லுகிறார். அவன் புருஷனுக்கு 97 வயசு. அவங்க ஒரு சாதாரண கப்பல் படை இராணுவ தளபதியினுடைய மகனை தான் அவர்கள் திருமணம் செய்கிறார். அவர் பேர் பிரபு. நீங்க மறந்துடாதீங்க, நீங்க பார்த்தீங்கன்னா பிரபுவின் மகன் தான் பிலிப்பு. எலிசபெத்தினுடைய கணவன் பேர் பிலிப்பு, அவங்க அப்பா பேர் பிரபு. திருமணம் செய்து இன்னைக்கு அவங்க 93 வயசு ஆகுதுங்க. அவருக்கு 97 வயசு. இது வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கசப்பு சண்டை கூட வந்தது கிடையாது. திரும்பி இங்கிலாந்து நாட்டில் டிவோர்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி, மாத்திக்கலாம், செய்யலுங்க. ஆனால் அந்த எலிசபெத் ராணியினுடைய மகன் சார்லஸ், உங்களுக்கு தெரியும், இந்த சார்லஸ் ஒரு பெண்ணை காதலித்தார். அவள் பேர் டயானா. டயானா என்றால் உலக பிரசித்தி பெற்ற, யாராலும் மறக்க முடியாத ஒரு வரலாற்றை படைத்து சென்றவள். ஆனால் டயானா பற்றி நிறைய பேர் தவறாக சொல்லுவார்கள். ஆனால் மறுபக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். டயானாவுடைய வாழ்க்கையின், ஆவிக்குரிய வாழ்க்கையின் மறுபக்கம் தான் பிரச்சனைக்கு காரணமாக மாறுது. அதுக்கு யாருன்னா சார்லஸ். இந்த டயானா ஒரு சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள். அப்பா அம்மா கிடையாது. அவள் ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர். இந்த டயானாவை இங்கிலாந்து எலிசபெத்தினுடைய இப்ப இருக்கிறாங்க இங்கிலாந்து 2வது இங்கிலாந்து எலிசபெத்தினுடைய மகன் சார்லஸ் காதல் பண்ணான். நீங்க 1981ஆம் ஆண்டு கோலாகலமாக இவருடைய திருமணம் இங்கிலாந்தில் நடந்தது. இந்த திருமணத்தில் டயானாவை பார்த்து சார்லஸ் ஒரு கேள்வி கேட்டார். நீ என்னை காதலிக்கிறியா? டயானா கேட்டா, காதல்னா என்ன? சார்லஸ்க்கு ரொம்ப கஷ்டம்தான். டயானா அவனுடைய வாழ்க்கை வரலாற்றில் அப்படிதான் எழுதப்படுகிறது. அவருடைய முகம் மாறிவிட்டது. காதல் என்றால் என்ன? இந்த கேள்விகளை அவங்க பேசி முடிச்சோடனே அவங்க சர்ச்சில் தான் கல்யாணம் நடக்குது. இங்கே ஆங்கிலிக்கன் சர்ச்சில், உலகத்தில் உள்ள எல்லா ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கும் எலிசபெத் ராணி தான் தலைவர் இன்னைக்கும். அப்போ பாஸ்டர் கேள்வி, அவங்க வாக்குறுதி கேட்கிறார், உடன்படிக்கையின் வாக்குறுதி. டயானா
உன்னுடைய புருஷன் சார்லஸ்கே நீ கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மை உள்ள மனைவியாக நீ இருப்பாயான்னு. நான் கீழ்ப்படி மாட்டேன்ட்டான். அதிர்ச்சி, என்னால் இருக்க முடியாதுங்க. நல்ல வேலை அது ராஜ குடும்பத்தினுடைய திருமணமாக இருந்தபடினால் அந்த அந்த பாஸ்டரு அதை அப்படியே கடந்து அதை பாஸ் பண்ணிட்டார். பாஸ் பண்ணி திருமணத்தை முடிச்சுட்டார். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அதை காட்டிக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் அவள் எழுதுகிறான் நடந்தது. 1996ஆம் ஆண்டு இவங்க 2 பேரும் பிரிகிறாங்க. 81 திருமணம், காதல் திருமணம். 96ல் 2 குழந்தைகள். அவ பிரியும் போது 2 ஆண் பிள்ளைகள் பிரிகிறாங்க. ஏன்? அவ எழுதுறா, சார்லஸ் இளவரசன் என்னை அவன் காதலிக்கும் போது நான் அவரை ஒரு வெறும் இளவரசனாக பார்க்கல, ஒரு அரண்மனை எதிர்கால இளவரசனாக நான் அவரை பார்க்கவில்லை. என் கணவன். நான் அப்படிதான் அவரிடத்தில் எதிர்பார்த்தேன். நான் அப்பா அம்மா இல்லாதவன். நான் அன்புக்காக எத்தனையோ நாள் ஏங்கி இருக்கிறேன். எனக்கு 19 வயசு, அவருக்கு 27 வயசு திருமணம் ஆகும்போது. சார்லஸ்க்கு 27 வயசு. இந்த 27 வயசு முதிர்ந்த என்னுடைய புருஷனிடத்திலிருந்து எனக்கு நல்ல அன்பு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவ எழுதுறா, அவருடைய போனுக்காக பல மணி நேரம் காத்திருப்பாங்க. சார்லஸ் என்னுடைய காதலன் எப்பொழுது எனக்கு போன் பண்ணுவார், எப்பொழுது பண்ணுவார். அவ்வளவு உயிரை வச்சிருந்தா. டயனான்னு சொன்னா அழகு, அப்படிதான் சொல்ல முடியும். அவ்வளவு அழகானவள், அறிவாளி. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? இவள் தாலி கட்டுவதற்கு 1 வாரத்துக்கு முன்னால அவளுக்கு ஒரு நம்பகத்தகமான ஒரு செய்தி வருகிறது. கமலா பார்க் என்கிற இன்னொரு பெண்ணை சார்லஸ் காதலித்துக் கொண்டிருக்கிறான். அதனால தான் அவன் கேட்ட கேள்விக்கு அவள் கேட்டா, காதல்னா என்ன? நான் இவருக்கு கீழ்ப்படிய முடியாது. இப்போ அந்த அம்மா எழுதுறாங்க, அதில் என்னுடைய உணர்ச்சிகளை கொன்று விட்டு என் கணவனுக்கு நான் உண்மையாக வாழ முடியாது, என்னால் முடியாதுன்னா. என்னுடைய உணர்வுகளை கொன்றுவிட்டு, உண்மையை கொன்றுவிட்டு நான் உண்மை உள்ளவளாக வாழ முடியாது. நான் எதிர்பார்த்த கணவன் எனக்கு கிடைக்கவில்லை. அவர் பெரிய செல்வந்தனா இருக்கலாங்க. அந்த தேசத்துக்கே அவன் அந்த இங்கிலாந்து மட்டும் உலகம் முழுவதும் அதிகாரம் உள்ள ஒரு இளவரசன். அதாவது எலிசபெத் ராணிக்கு எந்த நாட்டுக்கு வேணால் பாஸ்போர்ட் இல்லாமல் போகலாம். அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. யாரை வேணாலும் கொலை பண்ணலாம். இந்த உலகத்திலே அவங்க மேலே யாரும் நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் கொடுத்துருக்குது. இந்த உலகத்திலேயே லைசன்ஸ் இல்லாமல், பாஸ்போர்ட் இல்லாமல் எந்த குற்றங்களும் செய்தாலும் தண்டிக்க முடியாத ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க தான் இந்த எலிசபெத் ராணி. இவங்களுக்கு அப்புறம் இவன் தான் வரப்போறான் சார்லஸ். அவ்வளோ பெரிய அந்த பதவியை வைத்து அவர் பார்க்கவில்லை. அவன் சொல்றா, நான் ஒரு அரண்மனை மருமகளை காட்டினோம், ஒரு நல்ல ஆவிக்குரிய புருஷனுடைய மனைவியாக இருக்க நான் விரும்பினேன். எனக்கு துரோகம் செய்தான். 96ல் அவங்க பிரிகிறாங்க. அவள் பிரிந்து அவளுடைய பிள்ளைகள் எல்லாமா ராஜ குடும்பங்களில் அரண்மனைக்கு தான் வாத்தியார் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் இவ என்ன பண்ணா, திருமணம் நடந்துச்சு. அவங்க அப்பா எலிசபெத் ராணியும் அவங்க அப்பா பிலிப்பும் கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு ஃபாதர் சொல்லிட்டாரு, நீ கீழ்ப்படி மாட்டேன்னு சொல்லிட்டியா. எப்படி பிரச்சனை இருந்தாலும் இந்த எங்களுடைய அரச குடும்பத்தினுடைய கௌரவத்துக்காக ஒரு 8 வருஷம் நீ வாழ்ந்துட்டு, அதுக்கப்புறம் நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். 8 வருஷம் வாழ்ந்தாலும் அதில் 2 பிள்ளைகள். இந்த 8 வருஷத்தில் திருமணத்துக்கு பிறகு அவர் ராஜ உடைய அணிந்ததே கிடையாது, சாதாரண உடைய தான் அணிந்தார். இது அந்த எலிசபெத் ராணியுடைய இங்கிலாந்து அரண்மனைக்கு எதிரான ஒரு கலாச்சார உடையது. அப்படிதான் எழுதுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் பிள்ளைகளை படிக்க வச்சாலும் எனக்கு இந்த ராஜரீகமான எந்த
அந்தஸ்தும் எனக்கு தேவையில்லை. ஏன்? என்னுடைய புருஷன் எனக்கு உண்மையற்றவனாய், எனக்கு மட்டும் அவன் புருஷனாய் இல்லையே. எனக்கும் புருஷன், ஆனால் எனக்கு மட்டும் புருஷனா இல்லையே. எவ்வளவு வேதனைங்க. அவன் சொல்றா, என்னுடைய திருமணத்துக்கு பின்னால வலி இருக்குதுங்க, தோல்வி இருக்குதுங்க, ஏமாற்றம் இருக்குதுங்க. என்னுடைய நம்பிக்கையினால நான் ஏமாற்றப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டது. நான் முடிக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மறந்துடக்கூடாது. 1997ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஆக்சிடென்ட்டில் டயானா மரிக்கிறார். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவள் 96க்கு பிறகு குடிக்க ஆரம்பிக்கிறார். டிப்ரெஷன், அதாவது பைத்தியமாகிற நிலையில போயிட்டாவும். சாப்பிட்டே இருப்பாளா எப்பவுமே. அப்படிப்பட்ட வியாதி வந்துச்சு அவளுக்கு. பல சார்லஸுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்களோட பழக ஆரம்பித்தார். காரணம் என்ன? துரோகம். அது கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் இருந்திருப்பார்கள், ஆனால் அதையும் அவர்கள் சரி செய்து வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இது ராஜ 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 அரசு, அந்த அரண்மனைக்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது. அது கொஞ்சம், ஆனால் இது வேத சட்டத்தை விட பெரிய சட்டம் அல்ல அது. ஆனால் அவள் கிறிஸ்துவுக்குள்ளே ரொம்ப உறுதியாக இல்லாத காரணத்தினால சாத்தான் அவளை வஞ்சித்தான். அதற்கு யார் காரணம்? கணவன். கணவன் செய்த துரோகம். சாத்தான் அதை பயன்படுத்தி டயானாவை வழி விலகி செல்ல வேறு திசையை நோக்கி அவளுடைய பயணத்தை ஆரம்பித்து அவளுடைய முடிவு ரொம்ப பரிதாபம். தோல்வியில் முடித்தார், ஆவில் ஆரம்பித்து மாமிசத்தில் முடித்தார். யார் காரணம்? யார் காரணம்? அப்போ சார்லஸுக்கு அதுக்கு பிறகு அந்த கமிலா பார்க்க இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறான். என்னுடைய பிள்ளைகள, புருஷன் ஒரு மனைவி எதிர்பார்க்கிற வண்ணமாக அன்பையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். ஒன்று மறந்துடாதீங்க, உங்கள் மனைவியும் கடவுளுடைய பாதத்தை உட்கார்ந்து கண்ணீர் விட்டாலன்னா கடவுள் உங்களை சும்மா விட மாட்டார். ஆனால் நீங்கள் நினைக்காதீங்க தயவுசெய்து, கடவுள் அவருடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிறவர். ஆகாருடைய கண்ணீரை கண்டார். சாராலும் ஆபிரகாமும் துரோகத்தினாலே துரத்தும் போது விட்டு விட்டு துரத்திட்டாங்க. கத்திரி அழுகிறார். குழந்தை சாகிற நிலையில் கடவுள் சும்மா வேடிக்கை பார்த்தாரா? பேசினார். ஆகாருடைய உணர்வை புரிந்து கொண்டார். அவருடைய கண்ணீரை துடைத்தார். அவருடைய கேள்விக்கு, அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து திரும்பி போ. அண்ணால் கண்ணீர் விட்டார். அவருடைய கண்ணீருக்கு கடவுள் பதில் கொடுத்தார். மறந்துடாதீங்க, நம்முடைய மனைவிமார்கள் நம் நிமித்தம் அவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் ஒரே சரீரமாகிய தலையாகிய கணவன் நிமித்தம் அவர்கள் காயப்பட்டு வெட்கப்பட்டு அவர்கள் வேதனைப்படுவார்கள். ஆனால் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் புருஷன் இன்னும் இப்படி கனத்துக்குரியவனாக தன்னுடைய மனைவியை வழி நடத்த வேண்டும். அடுத்த வாரத்தில் பார்க்கலாங்களா? ஜெபிங்கள். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக நல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவனுக்காக, மனைவிக்காக உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது நாங்கள் தீர்மானிக்கவில்லை, நாங்கள் உருவாக்கவில்லை. உம்முடைய அளவிட முடியாத உம்முடைய சுத்த கிருபை எங்களுக்கு குடும்ப வாழ்வை கொடுத்திருக்கிறது. எங்களுடைய மனைவியை எங்களுக்கு மனைவியாக கொடுப்பதற்கு முன்பாகவே அவர்களை நேசிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அவர்களை புரிந்து கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அவர்களை வழிநடத்தக்கூடிய, அவர்களோடு கூட வாழக்கூடிய விவேகமான ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை
எங்கள் நிமித்தம் எங்கள் மனைவிமார்கள் துக்கப்பட்டு இருப்பார்களானால், வேதனைப்பட்டு இருப்பார்களானால், அவர்கள் கதறி அழுந்திருப்பார்களானால், ஐயோ ஒரு விசியா எங்களை மன்னியும், புருஷர்களை மன்னியும் ஆண்டவரே. தன்னுடைய ஒரே சரீரம் வேதனைப்படுவதை நீர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. திருச்சபை மக்கள் எப்பொழுதெல்லாம் வேதனைப்பட்டார்களோ, உபத்திரவத்துக்கு மத்தியில் கடந்து போனார்களோ, அப்பொழுதெல்லாம் நீ திருச்சபையை காப்பாற்றினீர். இந்த உலகத்தில் திருச்சபையை அழிப்பதற்கு எத்தனையோ அதிகாரங்கள், எத்தனையோ ராஜாக்களை நிறுவினார்கள். ஆனாலும் உன் மனவாட்டியாகிய உன்னுடைய திருச்சபையை உன்னுடைய அன்பினாலும் உன்னுடைய வல்லமையினாலும் நீர் பாதுகாத்தது போல, நீர் எங்களுக்கு கொடுத்த மனவாட்டியாகிய என்னுடைய மனைவிமார்களை நாங்கள் போஷிக்கவும் காப்பாற்றவும், அவங்களோடு கூட நாங்கள் ஆவிக்குரிய வாழ்வை வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த காணொளி மூலமாக கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய தெய்வீக சித்தத்துக்கு நேராக எங்களை வழிநடத்தும். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்தி வரப்போகிற இந்த புதிய வாரம் புதிய கிருபை, புதிய பலன், புதிய தரிசனம், புதிய ஆவிக்குரிய வல்லமை எங்களுக்கு நீ கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கும்ல தகப்பனே, ஒரு வெற்றி உள்ள வாரமாக இந்த புதிய வாரம் இருக்க நீர் உதவி செய்யும். எல்லா நோய்க்கும் விக்கனங்களுக்கும் பொல்லாத ஆவிக்கு விலக்கி எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்குள்ளாக அவர்களை வழிநடத்தும். பிரிந்து போகிறோம் பிரியானேசன் எங்களோடு கூட எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் வழிநடத்தலும் திவ்ய சமூகமும் சமாதானமும் பாதுகாப்பு பராமரிப்பும் நம்மோடு கூட விசேஷமாய் திருச்சபைக்கு வராத தேவ பிள்ளைகளோடு கூட எப்பொழுது சதா காலம் ஆண்டவருடைய வருகை மட்டும் என்னென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.